العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى: وقال الرسول يا ربي إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: فأقبل ثلاثة نفر فأقبل اثنان إلى رسول الله صلى الله عليه وسلم وذهب واحد إلى آخر الحديث. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. ஷேக் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் இடையில நம்ம வந்ததுனால அதிக நேரங்கள் எடுத்துக்கொள்வது அவ்வளோ நல்லதில்லை. ஆரம்பமாக யாவருக்கும் அல்லாஹ்வுடைய அந்த காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை கூறிக்கொண்டு நேரடியாக சென்று விடுகின்றேன். இப்போ நாம் அங்கே வந்திருப்பது இறைவனுடைய அருளை தேடுவதற்காண்டி வந்திருக்கிறோம். நாமளும் சரி, நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய குடும்பத்தாரும் வந்திருக்கிறோம். வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சில சமயங்களில் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகள், அவனுடைய அந்த ஈமானை, நம்மளுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி நம்மளுடைய தீனை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிந்த விஷயங்கள் தான். இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ சில இடங்களில் சில விஷயங்களை முன்னிட்டு கொண்டு ஆஃபர்கள் கொடுக்கறத பார்ப்போம். சுதந்திர தினம் இந்தியாவில், இங்கே ஃபவுண்டேஷன் டே, இந்த மாதிரிலாம் சில விஷயம் வந்து சில ஆஃபர்கள் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் கொடுக்கக்கூடியதில் நான் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்ல, இந்த மாதிரி ஐஃபோனுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி சாம்சங்கு ஆஃபர் கொடுத்துருக்கான் என்பதாக நம்ம ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு பகிர்ந்து கொள்கிறோன்னு பார்க்குறோம். அது மாதிரி ஜவுளி கடைகள்லையும் போடக்கூடியதில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டுருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருமையோட ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு நம்ம எடுத்து சொல்கிறத பார்க்குறோம். காரணம், நமக்கு துன்யாவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் ஈஸியான முறையில் உள் வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். அதை மாதிரி தான் இன்றைக்கி ரமலான் என்பதாக ஒரு புனிதமான மாதம் வருகின்றது. நாம் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் ஒரு புனிதமான மஜ்லிஸு. இந்த மாதிரி மஜ்லிஸ் சபைகள் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பல முறைகள், நம்ம பல வழிகள் நமக்கு வந்து செய்திகள் வருது. இணையதளங்கள் மூலமாகட்டும் நேரடியாகட்டும் நாம் எத்தனை முறை எத்தனை தடவை இந்த மாதிரி கலந்துருக்கிறோம் என்பது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒரு செய்தி. ஒரு சின்ன ஒரு ஆஃபர் வரும்பொழுது நான் என்னுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தீனுடைய விஷயம் நான் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறேன் என்பது நம்ம வந்து தீனை, நம்மளுடைய ஈமானை பரிசோதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய நேரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட துன்யாவுக்குனே போய்கிட்டு இருக்குது. துன்யா வேண்டான்னு இஸ்லாம் சொல்லலை, வேணும். ஆனால் அதோடு சேர்ந்து ஈமானு, நம்மளுடைய தீனை மறந்துடக்கூடாது என்பது முக்கியமான ஒரு செய்தி. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபக்காரங்களா அன்பு உள்ளவங்களாங்க? அன்பு உள்ளவங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது ரவுஃபுர் ரஹீம்னு அல்லாஹ் சொல்லுவான். அறிமுகப்படுத்தும் போது தன்னுடைய சிஃபத்து, தன்னுடைய அந்த ஒரு தன்மையை நபிக்கு புகட்டி சொல்லுவான். மிகப்பெரிய அன்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் அந்த நபி ஒரு இடத்துல கோபப்படுறாங்க அப்படின்னா அது சாதாரண செய்தியாக இருக்காது. எல்லா இடத்துலையுமே மக்களையும் மன்னிப்பாங்க, எதிரிகளையும் மன்னிப்பாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரும் கருணை உள்ளம் கொண்டவங்க. அவங்க ஒரு இடத்துல கோவப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா வக்கால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. அல்லாஹ்வே, நாளைக்கு ஆகிரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணம், ஒரு நிகழ்ச்சியை குர்ஆன் நமக்கு வர்ணனை செய்யும். என்னுடைய இந்த சமுதாயத்தவர்கள், இந்த உம்மத்துகள் குர்ஆனை வெறுத்து ஓரங்கட்டப்பட்டதாக ஆக்கிட்டாங்க என்பதாக அல்லாஹ்விடத்தில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிப்பாங்க. நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஒவ்வொரு செகண்டுகளும் பயந்து கொண்டிருப்போம். நம்ம சொர்க்கம் போகுமா, நம்ம இடத்துல என்ன அமல் இருக்குது என்பதாக பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளை பற்றி ஒரு புகார் அளிக்கப்பட்டு விட்டால் நம்மளுடைய கதி என்னவாகும்? அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கட்டும். அந்த மாதிரி சொல்வதனுடைய காரணம், இவங்க குர்ஆனை வெறுத்து ஓரங்கட்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியான முறையில் கொடுக்காம விட்டுட்டாங்க. குர்ஆனை படிக்கிறதுக்காண்டி வர்றதில்லை, கற்றுக்கொள்றதே கிடையாது. என்னென்னமோ டிகிரியை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமும் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் போஸ்ட்லேயும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய டிகிரி கட்டி குர்ஆனை படிக்கிறது தயாராகிறது இல்லை. படித்ததை தினசரி ஓதுறதுக்கும் தயாராக இல்லை, ஓதுறத அதனுடைய அர்த்தம் வாசிக்க தயாராக இல்லை, படித்ததை கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அமல் செய்ய தவறுகிறோம் என்பதுதான் இந்த ஆயத்துக்குள்ளே வந்து சேரும். எனவே நம்ம அந்த மாதிரி கூட்டத்தில் போயிடக்கூடாது. குர்ஆன் அல்லாததுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுன்னு பார்ப்போம். புகாரில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 3 நபர்கள் வராங்க. 3 நபர்கள் வரக்கூடிய நேரத்தில் 2 நபர் வந்தார், அமர்ந்து கொண்டார்கள், ஒருத்தர் சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சொல்லும்போது சொல்லுவாங்க, 3 பேரில் ஒருத்தர் இது போன்ற ஒரு தீனுடைய மஜ்லிஸ், ஒரு தீனுடைய சபை, ஒரு ஹதீஸு, குர்ஆனு, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய ஒரு சபைக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர் உள்ள வந்து நல்லா சேர்ந்து கொண்டார். எனவே அல்லாஹ் அவரை அரவணைத்து கொண்டான். மற்றொருத்தர் வந்தார், வந்துட்டு ஓரஞ்சாரமாக அமர்ந்துக்கிட்டாரு.
இவருக்கு ஏதோ சின்னதான முறையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்தான். மூன்றாவது நபர் இது போன்ற சபைகளை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து சென்று விட்டார். அல்லாஹும் அவரை தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கி விட்டான் என்ற செய்தியை பார்ப்போம். இது நமக்கு தரக்கூடிய பாடம் என்று சொன்னால், இது போன்ற ஒரு தீனுடைய மஜ்லிஸ்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு இடங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது நாமை அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தின் பக்கம் அரவணைத்துக் கொள்வான். இல்லாவிட்டால் எல்லா நேரத்திலும் நம்ம எல்லாருமே இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட்ல இருந்து கொண்டிருந்தால் நாளைக்கு கை செய்தப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் சொல்லுவாங்க, புகார் அளிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஆகிவிடாமல் இருப்பதற்காக வேண்டி 24 மணி நேரத்தில், எங்க 24 மணி நேரம், வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் அமையும் இல்லையா? சில சமயம் மாசத்துல ஒரு தடவை தான் கிடைக்கும். அதை கூட சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம பின்னாடி கை செய்யப்படணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தீனை, அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லுகின்றவனுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொண்டு இரண்டு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.